26,490 வாக்குகள் அப்படிங்கிற வித்தியாசம் வருது. சந்திரகுமார் 30,788 வாக்குகள் பெற்று முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாம் தமிழருடைய திருமிகு சீதாலட்சுமி 4,298 வாக்குகள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 30,000 வாக்குகளை கடந்திருக்கிறது திமுக. இது அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணிக்கை வரும். இது ஒரு எண்ணிக்கை தான். எஸ், நீங்க சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட பிஜேபி பிளஸ் என்டிகே வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து. அப்படிதான் பாக்குறீங்களா? அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே. மற்றபடி டிவிக்கு ஆச்சாரி ஒத்துக்கிறாரான்னு தெரியல. ஆமா, கேட்டணும். ஆமா, அவர்கிட்ட அந்த டெல்லி தொடர்பாகவும் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். அதை சேர்த்து சொல்லிடுங்க. இதுல நோட்டாவுக்கு வாக்குகள் போன தடவையை விட அதிகமாக விழுந்திருப்பதற்கு காரணம் நடிகர் விஜயினுடைய அரசியல் கட்சி வருகையும் அவர் இதை தேர்தலை புறக்கணிக்கிறதும் கூட காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு தோன்றுகிறது. ஏன் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் நோட்டாக்கு போகாது, ஆனா விஜயுடைய வாக்குகள் நோட்டாக்கு போலான்னு பாக்குறீங்க? மற்ற கட்சிகள் வாக்களிக்க அல்லது ஹார்ட் கோர் மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நோட்டாவுக்கு போடலாம். வெளியில கட்சி சாராமல் வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல திமுக வேட்பாளரே பெட்டர் அப்படின்னு வாக்களித்திருக்கலாம். அந்த வகையில் அதிமுக வாக்குகள், அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள், அந்த வாக்கு வங்கி திமுகவை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதும் இதுல தெரியுது. அதுல டெல்லியில ஒரு 5 தொகுதிகள் குறைந்தபட்சம் பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேயும் எங்கேயுமா போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒருவேளை நான் என்னுடைய பெர்செப்ஷன் வந்து ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், ரிச் ஏரியா, இந்த மாதிரி 3 லொக்காலிட்டி பேஸ்டு ஸ்ட்ரக்சர் டெல்லிக்குள்ள இருக்கா, தொகுதிகளுக்குள்ள இருக்கா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வேறாகவும் பிரிஃபரன்ஸ் வேறாகவும் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த கவுண்டிங், அந்த ஏரியா கவுண்டிங் ஆகும்போது ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு ஏரியால கவுண்ட் ஆகும்போது அந்த பக்கம் அதிகமாகவும் வருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த பிளக்சுவேஷனை பார்க்கும்போது அது எல்லா இடங்கள்லயும் மிக்ஸ்டா இருக்குமா, இல்ல வந்து லொக்காலிட்டி பேஸ்டா அந்த வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஜியோகிராஃபி தெரிந்த ஆச்சாரியாட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆச்சாரி, உங்களுக்கான கேள்விதான் நேரடியா வச்சிருக்கிறாரு. எஸ், ஓகே. அதாவது டெல்லி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஆனா இதே டெல்லியில பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் 20 ஃப்ளோர் கூட 25 ஃப்ளோர் உள்ள மிகவும் ஒரு பிளாட் வந்து 5 கோடி 10 கோடி போற இடம். ஜஸ்ட் அதை விட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க குடிசை இருக்கும். சோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு டெமோகிராஃபி தான். ரிச் பிளஸ் மிடில் கிளாஸ் பிளஸ் புவர் எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவலைஸ்ட் எக்ஸப்ட் அர்பன் வில்லேஜஸ். ஆனா அந்த அர்பன் வில்லேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 அர்பன் வில்லேஜஸ் இருக்குது. அதுவும் வந்து ஒரு தொகுதிக்குள்ளார வரும்போது அங்கேயும் வந்து ரிச் பிளஸ் மிடில் கிளாஸ் பிளஸ் புவர் அப்படின்றத பாக்குறோம். எக்ஸப்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 10 தொகுதி வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டா பாக்குறீங்களா? ஓகே, ஆமா, அதை பார்த்தோம், நம்ம அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் நான் வந்து மறுத்து பேசுறதுக்கு வந்து மன்னிக்கவும், நீங்க வந்து போன தடவை நடந்த தேர்தல்ல அந்த ஆச்சாரி குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். ஒரு இந்த எண்ணிக்கையை பார்ப்போம். நம்ம கொஞ்சம் வழக்கமா தேர்தல் ஆணையத்தை எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் காலதாமதமாக கொடுக்குறோமோ அதே போல நாங்களும் எண்ணிக்கையை கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்துட்டு இருக்கிறோம். 2வது சுற்று முடிவில் 80.54 வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 80.54% வாக்குகள், அதாவது பதிவான வாக்குகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவின்படி இது இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே போல நாம் தமிழருடைய வாக்குகள் என்பது நம்ம பார்த்தோம் 11% கூடுதலான வாக்குகளை பெறுகிறது. 2வது சுற்றுல திமுகவுக்கு 80.54% வாக்குகள். இந்த சதவீத வாக்குகள்ல என்ன இருக்கு, தேர்தல் வெற்றி திமுக தானே போறக்கூடியதுல தெரியுது அப்படிங்கிற இடத்துல இருந்து பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஒரு வாதம் வைத்து அல்லது அது மேல ஒரு கவனமும் இருந்தது. என்னன்னா பிணைத்தொகை, அது டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பெறக்கூடியதாக எதிர்க்கட்சிகள் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு முறை இடைத்தேர்தலில் அது ஒரு வாத பொருளாக அல்லது அது ஒரு பார்வையாக முன்வைக்கப்படும் இடத்துல இருந்தும் கிட்டத்தட்ட 16% கொஞ்சம் கூடுதலாக வாக்குகளை பெற்றால் டெபாசிட் வந்து ரீட்டைன் ஆகுங்கிற இடத்துல இருந்து தான் அந்த வாக்குகளை நாம் தமிழர் பெறுமா அப்படிங்கிறதும் சேர்த்தே பார்க்கப்பட வேண்டியிருக்குங்கிறதுனால வாக்கு சதவீதத்தை நம்ம கொடுக்குறோம். இப்போது 11.76% வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. 2வது சுற்று முடிவில் நோட்டாவுடைய வாக்குகள் 2.61%. இதில் பெரும்பகுதி விஜய் அவர்களுடைய வாக்காளர்களாக இருக்கலாம்னு திரு ஜென்ராம் ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. திமுக 80.54% வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில். இது வந்து 2 சுற்று
சுற்றுகளில் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கணக்குகளின்படி. ஆனால் நம்முடைய செய்தியாளர்கள் 3 சுற்று முடிவையும் கொடுத்திருக்கிறோம். நம்ம இன்னும் கூடுதலான வேகத்தோடும் இருக்கோம். அடுத்தடுத்த சுற்றுகளையும் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை கடந்து வாக்கு சதவீதம், எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் என்னவாயிற்று, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணிகளுக்கான வாக்குகள் குறைந்திருக்கிறதா, கூடியிருக்கிறதா, அல்லது கூடியிருக்கிறது என்றால் போதுமானதாக இருக்கிறதா, எல்லாமும் சேர்த்து பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு. அந்த பெர்செப்ஷன் தான் பேசிட்டு இருக்கிறோம், அந்த பார்வையில் முன்வைக்கிறோம். இப்போ டெல்லி பேசிட்டு இருந்தோம். நீங்க உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஆச்சாரி திரு பொன்ராஜ் இணைஞ்சிருக்காரு, அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டெல்லியை ஒரு பகுப்பாய்வை இந்த நேரத்தில் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். அதில் நீங்க இஸ்லாமியர் வாக்குகள் சொன்னீங்க, எனவே முதல்ல அதை பார்த்துறோம். 30% மேலான இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியில் 10 தொகுதிகளில் நம்ம இந்த டேட்டா டெல்லி டேட்டாக்கு போயிடலாம். 10 தொகுதிகளில் 6 ஆம் ஆத்மியும் 4 பாஜக கூட்டணியும் இஸ்லாமியர்கள் அதிகமாக 30% கூடுதலான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பகுப்பாய்வுகளை இதை வந்து நியூஸ் 18 மட்டும்தான் கொடுக்கிறது. எனவே அதை அந்த மாதிரியான எண்ணிக்கைகளில் ஒரு நிமிடம் நம்ம அடுத்த ஃபில்டர் பார்த்தலாம். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பார்த்தோம். அதே போல் ரொம்ப குறிப்பாக பார்க்கறதுல பஞ்சாப் வாக்காளர்கள், பஞ்சாபுடைய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது 13 தொகுதிகளாக இருக்குது. அதில் 9 பாஜக முன்னிலை, ஆம் ஆத்மி 4. இன்னும் கூடுதலான டேட்டாவும் சிவரஞ்சனி வச்சிருக்காங்க. சிவரஞ்சனி என்னென்ன பகுப்பாய்வுகளை நாம கொடுக்கலாம்னு குயிக்காக சொன்னீங்கன்னா நம்ம அந்த பகுப்பாய்வோடையும் போயிடலாம். அடுத்ததா நம்ம வந்து விவாதங்களை முன்னெடுக்க வாய்ப்பா இருக்கும். சிவரஞ்சனி. நிச்சயமாக கார்த்திகை செல்வன், நீங்க இப்ப குறிப்பிட்டது போலவே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10 தொகுதிகள். 10 தொகுதிகளில் இப்ப 6 இடங்கள் வந்து ஆம் ஆத்மி லீடிங்ல இருக்கு, பிஜேபி 4 இடங்கள்ல லீடிங்ல இருக்கு. நாம இதற்கு முந்தைய தேர்தல்களில் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2020 இந்த தொகுதிகள் அனைத்துமே ஆம் ஆத்மி வசம் தான் இருந்தது. இந்த சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஆம் ஆத்மியுடைய ஆட்சி காலம் மொத்தமுமே அவங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. 2015 பார்க்கும்போது 60% வாக்குகள் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மிக்கு தான் போயிருக்கு. எஸ், ஓகே, 2 மடங்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 2015 மட்டும் ஒரே ஒரு இடத்துல, அதாவது முஸ்தபாபாத் இந்த தொகுதியில மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. மற்ற எந்த தொகுதியிலையுமே பாஜக முன்னிலை அடைந்தது கிடையாது. அப்ப ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு இருந்திருக்கு. இந்த வகையில நாம பார்க்கும்போது இதே முஸ்தபாபாத் தொகுதியில தான் இப்பவும் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அது போக கூடுதலா சில தொகுதிகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த தொகுதி ஓக்லா தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க அயத்துல்லா கான், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அயத்துல்லா கான் முக்கியமான நபரா இருக்காரு. அவரும் தொடர்ச்சியா அங்க வெற்றி பெற்றுட்டு வராரு. இது முதல்ல பிஜேபி லீடிங் வசம் இருந்த மாதிரி முடிவுகள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப அது மாறி இருக்கு திரு கார்த்திகை செல்வன். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது பூர்வாஞ்சல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி. இப்ப நாம பார்த்த இந்த தொகுதியிலேயே பூர்வாஞ்சல் இன்ஃபுளுன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள்ல தான் அந்த பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. ஓகே, அதை பற்றி விளக்கமா சொல்லிடுங்க. அடுத்தடுத்த சுருக்கமா விளக்குனீங்கன்னா நான் வாதத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி இப்ப நம்ம எஸ்சி ரிசர்வ் சீட்ஸ் அப்படின்றத பார்க்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் இப்ப பாஜகவுக்கு 6 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. ஆம் ஆத்மி அந்த 6 தொகுதிகளை இழந்திருக்கு. இதை நாம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த பாஜகவுக்கு போயிருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நாம பார்க்கும்போது லோயர் இன்கம் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடியவங்க, மிடில் கிளாஸ் இன்கம் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடியவங்க, அந்த தொகுதிகளில் தான் பாஜகவுக்கு லீடிங் கிடைச்சிருக்கு அப்படின்றத நாம குறிப்பிட முடியுது. மிடில் இன்கம் பார்த்தலாம். எஸ், மிடில் இன்கம் இப்ப நம்ம பார்க்கிறோம். எஸ், மிடில் இன்கம் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 28 தொகுதிகளில் அவங்க அதிகமா இருக்காங்க. இவங்க நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஆம் ஆத்மிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இப்போ அதுல வித்தியாசங்கள் வந்திருக்கு. ஆம் ஆத்மி 15 இடங்கள்ல லீடிங்ல இருந்தாங்க. இப்போ பிஜேபி 15 இடங்கள்லையும் ஆம் ஆத்மி 13 இடங்கள்லையும் லீடிங்ல இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா 70 கான்ஸ்டிடுவன்சியும் பார்க்கும்போது ஆம் ஆத்மி முன்னிலை அப்படின்ற நிலவரம் வந்து அதிகரிக்கிறத நாம பார்க்க முடியுது இல்லையா? அதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஏன்னா காலையில பார்க்கும்போது பிஜேபி அதிக இடங்கள்ல இருந்தாங்க. இப்ப ஆம் ஆத்மியோடைய லீடிங் இடங்கள் வந்து இப்ப தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே வருது. மொத்தம் 13 இடங்கள்ல இப்ப ஆம் ஆத்மி லீடிங்ல இருக்காங்க. அவங்க லூஸ் பண்ண இடங்கள் பிஜேபி வசம் தான் போயிருக்கிறது.